வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் மீது நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, நிறைய விஷயங்கள மாற்றாக பேசுகிறாரு, நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அரசியலில் நிறைய விமர்சனங்கள் அவர் மீது வந்துச்சு. அரசியல்னாலே வரதான் செய்யும்னு சொல்லி அவர் ஸ்பீச்செல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அவருடைய மனைவி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சாங்க. சரி, இது அவங்கவுங்க குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும், இது குடும்பத்து பிரச்சனைன்னு சொல்லி அப்போ கூட அதை பெருசாக நினைக்கல. ஆனால் நேற்றைய தினம் ஏதோ ஃபங்க்ஷனா அதுக்கு தளபதி போயிருக்கிறாரு. கூடவே சர்ச்சையாக இந்த ஒரு குறிப்பிட்ட நடிகையை தொடர்பு படுத்தி பேசக்கூடிய அந்த நடிகை அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அதுவும் அவர் கூட ஒரே காரில் போய் இறங்கியிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, விஜய் இப்படி செய்வாரா அப்படின்னு சொல்லி. அதாவது அவர் மனைவி குற்றச்சாட்டுன்னு வச்சப்போ கூட என்னடா இது விஜய் மீது வெளியே இருந்து தான் ஒவ்வொருத்தரும் பழி போடுறாங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே இருந்தே பழி போடுறாங்களா, உண்மையாக தான் இருக்குமா அல்லது என்ன இதுன்னு அப்பங்கூட அவர் மனைவி அவர் மீது சும்மா ஒன்றும் பழி போட மாட்டாங்க. அப்பங்கூட பெரும்பாலான ரசிகர்கள் மனநிலை அப்படி தான் இருந்திருக்கும். இல்லை அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லி. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் உண்மைதாங்கிற மாதிரி இவர் பண்ணுறது இருக்குது. ஆச்சரியமாக போச்சு. என்னடா இது இவ்வளோ பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு, அதுவும் குறிப்பிட்ட அந்த நடிகையை ஒப்பிட்டு அவரோடு தான் இவருக்கு தொடர்புங்கிற மாதிரியான சர்ச்சை போயிட்டுருக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப கேஷுவலாக அதே நடிகையோடு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிடுறாரு. அதுவும் பட்டு வேட்டி பட்டு சட்டையில் கலந்துக்கிடுறாருங்கும்போது அப்போ உண்மைதானா? இந்த சினிமாவில் நிறைய பேர் அவர்களுடைய பெயர்களெல்லாம் அடுத்தடுத்து சொல்லணும்னா தனுஷ் அவர்களிருந்து ஜிவி பிரகாஷ், அப்புறம் ரவி மோகன் பேரை மாற்றிருக்காப்புலையே, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட வேறு விவகாரத்து சர்ச்சை அது இதுன்னு இருக்குது, தொடர்புன்னு. கடைசியில் தளபதியும் அந்த ரேஞ்சு அந்த லிஸ்ட்டில் போயிட்டாருங்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதையும் ஒரு சில ரசிகர்கள் அது ஏஐ வீடியோ அப்படிங்காங்க. எப்பா, ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதான், அதுக்குன்னு உண்மைக்கு புறம்பாலாம் அவரே ஒத்துக்குவார் போல். நான் தான் போயிட்டு வந்தேன், கூட வந்தது நடிகை திரிஷா தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க போல். நமக்கெல்லாம் ரொம்ப சீனி ஆகி போச்சு. என்னையா இது, என்ன அந்தளவுக்கா காமம், அது எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. என்ன தொடர்பு வேண்டி கிடக்குங்கிறேன். ரொம்ப அரசியலில் தீயாக பேசுகிறீங்க, அப்படியாக்கும் என்னுடைய ரத்தமாக்கும் நீங்கள் அப்படி இப்படின்னு கடைசியில் இப்படி இருந்திருக்கீங்களே விஜய் அவர்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன கடைசியில் எல்லாரை போல தான் இவருங்கிற, அதை விட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னது ரீசெண்டாக நடந்த இதில் வேலூரில் மக்களுக்கு வணக்கம் சொல்லலையா, எதுக்கோ இங்கே தஞ்சாவூரில் வணக்கம் சொன்னீங்களே, அதெல்லாம் ஞாபகமாக வச்சு சொல்கிறீங்களே. இங்கே 1008 விமர்சனங்கள் உங்கள் மேலே போயிட்டுருக்கு. நீங்கள் 1008க்கும் பதில் சொல்ல வேண்டாம். உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு விமர்சனம் வந்திருக்கேன், அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் உண்மைதாங்கிற மனநிலை தோணுது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. பசங்க கல்யாணம் முடிக்கிற வயசுக்கு வந்துட்டாங்க, இப்போ போய் இப்படி ஒரு செய்திங்கிறது ரொம்ப சீனு இருக்குது. என்ன சொல்லன்னு தெரியல. தளபதி அவர்களே, உங்களுக்காக எத்தனை உயிர்கள், கரூர் சம்பவமாக இருக்கட்டும், உங்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்தளவுக்கு உங்களை நம்பினாங்களே, இன்னும் நம்புகிறாங்களே, அவர்களை எல்லாம் ஏமாற்றுறீங்களே. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதை தவிர தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய மனைவியை ஏமாற்றிருக்கீங்களே. அப்போ நீங்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு எப்படி உண்மையான ஆட்சியை கொடுப்பீங்க? அதுதான் ஆளை போல தான் நீங்களும். என்ன வேறு சொல்கிறதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல.